அனைவருக்கும் வணக்கம். கஞ்சகம் மூலிகை அறிவுத்திறன் போட்டித் தேர்வு 2024 சேலத்தில் நம்ம வெற்றிகரமாக நம்முடைய மூலிகை அறிவுத்திறன் போட்டித் தேர்வு நடத்திட்டோம். நிறைய மாணவர்கள் வந்து எழுதினது எங்களுக்கு ஆத்ம திருப்தி. ஐயா கஞ்சமலர் அவருடைய ஆசியோட மிகவும் சிறப்பான முறையில் சேலம் தேர்வு நடைபெற்றது. அதே ஒரு உற்சாகத்தோடு இன்று நாம் மதுரையில் இருக்கிறோம். மதுரையில் கஞ்சகம் மூலிகை அறிவுத்திறன் போட்டித் தேர்வு நடக்கவிருக்கிறது. அதற்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மதுரையில் உள்ள மதுரா கலை அறிவியல் கல்லூரியில் வச்சு நம்ம தேர்வு நடக்க இருக்கு. இதில் வந்து பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. பொதுமக்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிச்சிருக்காங்க, மூலிகை சார்ந்த அறிவுத்திறன் அவர்களுக்கு வளர்ந்துருக்கிறதா என்று அவர்களையும் கேட்டு பார்ப்போம். வாருங்கள். வந்திருக்கக்கூடிய ஒரு தேர்வர் ஐயாட்ட கேட்கலாம், அவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எப்படி படிச்சிருக்காங்க, இது மக்களுக்கு எந்த விதத்தில் போய் சேருது நம்ம நடத்துகிற அந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறதா அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க? ஐயா அன்பரசன். எந்த ஊர்ல? ராயபுரத்துலேருந்து வரீங்க. சரிங்க. இப்போ இந்த நம்ம தேர்வுக்கு வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? நல்லபடியா படிச்சிருக்கீங்களா? சரிங்க. நிச்சயமா நிச்சயமா. நம்ம இந்த தேர்வு நடத்துறோங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பொதுநல நோக்கத்தோட நம்ம கஞ்சமலையார் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? இது வந்து முழுக்க 100% நன்மையான விஷயம். நிறைய பேருக்கு தெரியல மொழியை பத்தி. இன்னைக்கு வருங்காலத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு 70, 60 இருந்த ஒரு மாற்றங்கள் இப்போ கிடையாது. நவீன அறிவியல் வந்ததுக்கு அப்புறம் ஏன் நோய்கள் வந்துச்சு. இப்போ உள்ள கொரோனா பிரச்சனைகளை சீர் பண்றதுக்கே வந்து நம்முடைய மொழியை தான் அது வந்து ஒரு காரணம் இருந்திருக்கு. அதுக்கு தான் இந்த உடைய வந்து திருப்பி மறுபடியும் கொண்டாந்துருக்காரு. ஆனால் இது வந்து அவர் செஞ்ச விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். இது வந்து மூலிகையுடைய வந்து ஒரு 100% கண்டிப்பாக நல்ல ஒரு கொண்டாந்துருக்காங்க. எதிர்பார்க்கிறோம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையணும். அவர் இதை விட இன்னமும் நிறைய செய்யணும் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். நன்றி. நன்றி. ஐயாவிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். எங்க இருந்து? விருதுநகர்ல இருந்து வர்றேன். விருதுநகர். பரவாயில்ல. விருதுநகர்ல இருந்து மதுரைக்கு வந்திருக்கீங்க. சரிங்க. எவ்வளவு நாளா இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த எக்ஸாம் படிச்சதுனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பயன் இருக்கு, பொதுமக்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு 3 மாத காலமாக இந்த கஞ்சகம் பயிற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். இந்த பயிற்சியின் மூலமாகவும் பொதுமக்களுக்கும் சித்த மருத்துவத்துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயன்பாடு தருது. சித்த வைத்தியமானது அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில கஞ்சகம் மூலிகை ஆராய்ச்சி மையத்திலிருந்து இதை மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை தந்து மீண்டும் ஒரு புத்துயிரை உருவாக்கி இருக்கிறது. இந்த விஷயமானது பொதுமக்களுக்கும் சித்த மருத்துவம் சார்ந்த மருத்துவ பாரம்பரிய வைத்திய முறையானவர்களுக்கும் இது பயன்படும். அதாவது ஒரு நடுக்கடல்ல கப்பல் உடைந்து பயணிகள் தத்தளிக்கும் போது எப்படி ஒரு மரத்துண்டை பற்றி உயிர் பெறுகிறானோ அந்த நிலையை சித்த வைத்தியம் அழிந்து கொண்டிருக்க நிலையில் கஞ்சகம் உதவி செய்கிறது. இது மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. ஐயாவை போன்ற ஒரு சான்றோர் பெருமக்கள், ஆண்டோர் பெருமக்களுடைய ஆசியோடு கஞ்சமலையார் அவருடைய வழிநடத்தலோடு கஞ்சகம் அடுத்த கட்டத்தை எட்டும். நிச்சயமாக அனைத்து மக்களிடமும் மூலிகை குறித்த விழிப்புணர்வை நாங்கள் சேர்ப்போம் என்ற நம்பிக்கை. இந்த கஞ்சகம் இயக்குனர் அவர்களுக்கும் அதை சார்ந்த ஊழியர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த சித்த வைத்தியர்கள் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நாங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அங்கே 3rd இயர் பிஎஸ்எம்எஸ் படிச்சுட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எங்களோட சிலபஸ்லேயும் வந்து 2nd இயர் ஃபுல்லாகவே வந்து மூலிகையை பற்றி நாங்கள் படிப்போம். ஆனால் இப்போது நாங்கள் மட்டும் படிக்கிறது வந்து வெளியில் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே மூலிகை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது. சித்தா மெடிக்கல் காலேஜில் 2nd இயர் படிக்கிறேன். அப்போ வருங்கால டாக்டர் நம்மளாம் நான் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இவங்ககிட்ட நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட்டாக போக வேண்டியிருக்கும். மிக்க மகிழ்ச்சி. இந்த தேர்வு குறித்து நீங்க எப்படிமா நினைக்கிறீங்க? நல்ல மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஜென்ரலாக மூலிகைனாலே நம்ம எப்பவும் போல மாடர்னைஸ்டாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். மூலிகையை பற்றி புதுசாக இந்த மாதிரி கொண்டு போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கும்போது அதை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படும். சகோதரி சொன்ன ஒரு அருமையான விஷயம் என்னன்னா மாடர்ன் ரைஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
மக்களை மறந்து மாடர்ன் ரேஸ் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாற்றி ஒரு புதிய வழியை வந்து நம்ம மூலிகையை சார்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சிமா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள கண்டனூர் கிராமத்துலேருந்து காரைக்குடிக்கு அருகில் உள்ள நகரத்துல இருந்து வந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதிலும் இருந்து நமக்கு நிறைய போட்டியாளர்கள் வந்திருக்கார்கள் என்பது வந்து மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அக்காட்ட கேட்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த மூலிகை போட்டு கொடுத்த எப்படி அவங்களோட கருத்து அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த எக்ஸாம் நடத்துறத பத்தி உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? மக்களுக்கு என்ன புரியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாமுக்கே நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். இது நமக்கு நாமே மருத்துவர் ஆகணுங்கிற ஒரு ஆர்வக்குள்ள மற்றவங்களுக்கு இதை பற்றி நம்ம சில எளிமையான வைத்தியங்கள் எல்லாமே வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாமே காசு கொடுத்து செய்ய வேணாம். ஒரு எளிமையான வைத்தியம். இது நல்லா வரவேற்கத்தக்கது. இதை மேலும் இந்த கஞ்சமலையான் வந்து எங்களுக்கு நல்லா இது சொல்லிக் கொடுக்கணும். நிச்சயமா வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னா நானே அந்த வார்த்தையை மறந்துட்டேன். நமக்கு நாமே மருத்துவர், காசு செலவு இல்லாம நமக்கான மருத்துவம் நம்ம பார்த்துக்கலாம்னு ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா மக்களையும் சென்றடையணும், அப்படிதான் நம்முடைய நோக்கம். அக்கா வணக்கம், எங்கிருந்து வரீங்க? திருநெல்வேலி தான். சொல்லுங்க அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இல்லை, நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றீங்க. கண்டிப்பா இது இந்த தேர்வு எழுதுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு பேசிக்காவே ஆர்வம்? இல்லை, எனக்கு மூலிகையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். நான் எதுனாலும் கொஞ்சம் தமிழ் மெடிசனை தான் ஃபாலோ பண்ணுவேன், இங்கிலீஷ் மெடிசன். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம். நிச்சயமா தமிழ் மீதும் நம்முடைய தமிழ் மருத்துவம் மீதும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். அதனால அக்கா வந்து இந்த எக்ஸாம் எழுத வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மக்கள் மத்தியில பண்ணும்போது இதனால நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பாக நன்மை இருக்கும். ஏன்னா இந்த அவங்க கொடுத்துருக்க செடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லே இருக்கு. டெய்லி பார்க்குற செடி தான். ஆனால் அந்த டெய்லி பார்க்குற செடியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால இவ்வளோ நோய் போகும். அதை அது என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய். கோவக்காயில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அதை நம்ம கடந்து வர நிறைய விஷயத்தில் கடந்து வந்திருக்கோம். நிறைய இதில் டெய்லி பயிராக கிடக்குது பார்த்துருக்கேன். பட் அது கோவக்காயில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம். மிக்க மகிழ்ச்சி. எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கஞ்சமலர் ஐயாவோட நோக்கம் வந்து துளி துளியாக வந்து மக்களிடம் வந்து சேர்க்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா அக்கா சொன்ன விஷயம். கோவக்காய் பத்தி எனக்கு விஷயமே தெரியாது. ஐயா வந்து இதை பத்தின புக்கும் இது மூலியமா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. மனசுக்கு வந்து சாப்பிட்டா நீரிழிவு போயிடும்னு 35 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரம்பரையில் நோய் இருந்தாலும் அது போயிடும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதில் இருந்த குறிப்பு பார்த்தே நானும் ஊரில் எனக்கு இல்லை, ஆனால் ஊரில் ட்ரை பண்ணி பார்த்தா குடிக்க டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. 35 வயசுலேருந்து வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே தீர்வு இருக்குது. அது மாதிரி வேலி பருத்தி எல்லாமே கடந்து வரதை நான் பார்க்கல. இப்போ தான் அந்த செடிகளெல்லாம் ஒத்து கவனிக்கிறேன். அப்படி இருக்கா, இப்படி ஒரு செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எக்ஸாம். மிக்க மகிழ்ச்சி. ஐயா நம்மாழ்வார் சொல்வார், விதைத்து கொண்டே இரு, கண்டிப்பாக அது முளைத்தால் மரம், இல்லை என்றால் அது மண்ணுக்கு உரம் என்று சொல்வார். அந்த ஒரு வார்த்தை வந்து உறுதியா இருக்கு. இந்த ஒரு போட்டித் தேர்வு மூலியமா அவங்களுக்கு மூலிகை கொடுத்த இன்னும் வந்து அந்த ஆவல் அதிகமாகி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் நம்மளோட வெற்றி. தொடர்ச்சியாக நம்முடைய மண் சார்ந்த, நம்முடைய மண்ணின் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை அனைத்து நம்மளோட கொண்டு போய் சேர்ப்போம். தொடர்ச்சியாக பிகைன் கர்ப்ஸ் என்றும் உங்களோட